ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோவை வடைக்கறி சேனல். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி வந்து நேற்று நம்ம கிச்சன் டீப் க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ வந்து அஞ்சரை பெட்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து இப்படி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி நான் உள்ளே எப்போவுமே போட்டு வச்சுருவேங்க. இப்போ பாருங்கள், நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, என்றைக்குமே நடுவில் வந்து அஞ்சரை பெட்டியில் வந்து சீரகம் தான் இருக்கணும். சரிங்களா? இப்படி தான் நம்ம வைக்கணும். சீரகம் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டுன்னா நடுவில் வந்து நடுப்பறை வந்து நம்ம வந்து சீரகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோம்பு வைக்கணும், அப்புறம் வெந்தயம் வைக்கலாம், அப்புறம் வந்து மிளகு, கடுகுங்க, கிராம்பு, பட்டை. சரிங்களா? இந்த வாசனை மிகுந்த பொருட்கள் வந்து இதில் இருக்கிறனால நமக்கு வந்து இதில் ஒரு நறுமணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அது மகாலட்சுமியோட அம்சம். இந்த கிராம்பு, பட்டை பொதுவாக நறுமணம் இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பவுமே பட்டை, கிராம்பு நான் இதில் தான் போட்டு வச்சுருப்போங்க. இதில் வந்து இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மூடி வரும். சரிங்களா? அதனால் அந்த வாசனை வந்து நமக்கு போகாது. இதிலே இந்த மாதிரி இருக்கும். நமக்கு சமையலுக்கும் நல்லா வாசனையாக தான் இருக்கும். இப்படி அடிக்கடி நம்ம மூடி வச்சுக்கிறனால அது அப்படியே தான் இருக்கும். நம்ம பயன்படுத்தும் போது தான் ஓப்பன் பண்ணுவோம். மற்றபடி இப்படி ஒரு மூடி வரும். இதுக்கு மேலே ஒரு லிட் இப்படி வந்துடும். சரிங்களா? இப்படி இந்த மாதிரி இதை வந்து நான் இதுக்கு அப்படியே தான் செட்டாக அப்படியே அந்த இருக்குங்க. இதில் இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நடுவில் வந்து சீரகம் இருக்கணும். சரிங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருப்பேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயின், ஒரு 5 ரூபா காயின் போட்டு வச்சுருப்பேன். நீங்கள் எத்தனை வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். 5 ரூபாயோ 10 ரூபா காயினோ அந்த மாதிரி. அப்புறம் ஒரு சின்ன சோழி இருக்குது பாருங்கள், நான் அது போட்டு வச்சுருப்பேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பல்லாங்குழிக்காக சோழி வாங்கினோம். அதில் வந்து இந்த ஒரு சோழி வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், இதை வந்து நான் இதிலேயே போட்டு வச்சுக்கிட்டேன். இது வந்து மகாலட்சுமியோட அம்சங்க இந்த சோழி வந்து. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி இதில் போட்டு வைப்போம்னு சொல்லி நான் இதில் போட்டு வச்சுருக்கேங்க. அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எங்கள் பொண்ணு இருக்குது பாருங்கள், எங்கள் பாப்பா. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு தடவை, அம்மா நீங்கள் கண்ணை மூடுங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூழாங்கல்லை வந்து எனக்கு கொடுத்தாங்க. இந்த கூழாங்கல்னால் எனக்கு ரொம்ப இஷ்டம், அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க கொடுத்தாங்க. அவங்க சும்மா விளையாட்டாக கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணுறேன், இது என்னென்னா, நம்ம எப்போவுமே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். நமக்கு சமையல் ரூமில் தான் அதிகமான வேலை. எப்போவுமே நம்ம இருக்கிற இடம் அதுதான். சரிங்களா? அதனால் அங்கேயே இருக்கட்டும், அதிலே இருந்தால் நமக்கு இதாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இதில் வந்து இந்த கூழாங்கல்லை இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதுதான் வந்து நான் அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கிறதுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து நடுவில் மட்டும் சீரகம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் இதை தவிர வேறு எந்த பொருளும் நம்ம போடக்கூடாதுங்க. எள் அந்த மாதிரியான பொருட்கள் வந்து நம்ம இதில் போடக்கூடாது. இதுதான் நம்ம வைக்கணும். உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றிங்க.